பண்ணிட்டு தானே ஓகே வந்துக்கிறீங்க மிஸ்டர். பாவம் சார். ஆமா ஆமாங்க மிஸ்டர். அதிகா ஸ்கிரீன். சாரி 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 சாரி. தெரியுது மிஸ்டர். வர ஸ்கிரீன் ப்ராப்ளம் ஒன்று ஆயிட்டு. லோட் ஆகுது கொஞ்சம் நீங்க வர. ஓகே மிஸ்டர். பிஸ்மில்லா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن لنا للآخرة والأولى Masya Allah. Once more repeat again. Good. Channel. وإن لنا للآخرة والأولى Good. ரெண்டாவது. أإذا كنا عظاما نخرة திருப்பி வருங்க. أإذا كنا عظاما نخرة மூன்றாவது. أوكي مستر فأثرن به نقعا பிழை. فأثرن به نقعا ராங் எடுத்து வரும். நீங்க வாழ்த்துக்கிறீங்க. ரீடிங் மெத்தடுக்கு மாறி. அதான் பிழை. ஓகே மிஸ்டர் திரும்ப ஓதுறேன் மிஸ்டர் فأثرن به نقعا திரும்ப ஓதுட்டுமா மிஸ்டர் ஓ ராங் எடுத்து வரும். نقعا அப்படியா மிஸ்டர் ஓகே மிஸ்டர் فأثرن به نقعا நான் வேற ஒன்றையும் பேசல. ஏன்னா ஐன்லாம் படிக்கலையே. நாங்க இன்னும் படிக்காம உங்களோட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. முக்கியமான ரூல்ஸ் அது. ஆகவே நான் உங்களோட அலிஃப் நல்ல ஓகே. நாலாவது ஆகும். நாலாவது ஓதட்டுமா மிஸ்டர் நாலாவது. ஓகே மிஸ்டர் وأخرجت الأرض أثقالها திருப்பி வருங்க. திருப்பி வருங்க. وأخرجت الأرض أثقالها நான் முக்கியமான ஒரு பிழை உண்டு. சரி, அந்த பிழை திருப்பி வருது. என்ன பிழை ஆகும்? அந்த ஒரு முக்கியமான அரபு அதுவாங்க இல்ல இல்ல. அரபு அரபு அதே மாதிரி அதுவாங்க நீங்க சார் அந்த பிழை, அதுவும் பிழை தான். அது அதை விடவும் பெரிய ஒரு பிழை வந்துச்சு. எங்க? அஸ்ஹாலஹா அப்படி இழுக்கணுமாங்க இல்ல. சார் வஅஹ்ரஜத்தில். வஅஹ்ரஜத்தில். சரியா அது? ஓகே ஆமாங்க சார் அது பெரிய பிழை. ஓகேங்க சார் வஅஹ்ரஜத்தில். வஅக்ரஜத்தில் Good. ம். ஓகேங்க சார் வஅக்ரஜத்தில் அரபு அஸ்காலஹா அதுல அருது அதை மாத்துங்க. இப்ப அர்து எப்படி வஅஹ்ரஜத்தில் என்று அரபு வராதோ அதே போலதான். அதே போலதான். லாஸ்ட் டைம் கிளாஸ்ல அந்த இடத்துல மிஸ்டேக் வந்துச்சு உஸ்தாத் அதனால அது கொஞ்சம் நிறுத்தி ஓடுங்க உஸ்தாத் இரண்டுலயும் மிஸ்டேக் வந்தீங்கன்னா. ஆமா 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 இந்த லாஸ்ட் கிளாஸ்ல அதுக்கு முந்தின கிளாஸ்ல மிஸ்டேக் வந்துச்சு உஸ்தாத் ரீவைண்ட் ரைட்டானே. பண்ணி பார்த்தேன் அந்த கிளாஸ் ஆமாங்க உஸ்தாத் ம். அதனால அது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணேங்க உஸ்தாத் அதனால சரி, அடுத்து ஒரு பாவம். மிஸ்டேக்கா இருந்தது ஃபோர்த் சொல்லட்டுமாங்க உஸ்தாத் இல்ல ஃபிஃப்த் படிக்கட்டாங்க உஸ்தாத் ஃபோர்த்துக்கு போவோம். ஃபோர்த்தை பார்ப்போம் நல்லா. ஃபோர்த்தில் பிரச்சனை இருக்குதே. ஆஹ் ஓகேங்க உஸ்தாத் நான் ரீட் பண்ணேன் وأخرجت الأرض அஹு. அது பேல அது பேல பேல أثقالها அதான் ஸ்டார்டிங் பேல. அஹு என்று வரக்கூடாது. وأخرجت الأرض أثقالها அருது என்கிறத மாத்துங்க. அர்து. எப்படி? أرض 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 அர்து. أرض أثقالها
இல்ல 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 நீ அப்படி ஓட வேணும், அந்த ஓட்டம் சரி வராது. அந்த சொல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய ப்ராப்ளம் என்னென்றால் நீங்க அர்து என்று தான் ஓதணும். அர்து அர்து அஸ்காலாக ஓட இயலாது. நல்ல நல்ல வேலைகள் நீங்க ஓகே அடுத்து எல்லாத்தையும் மிஸ்டர். இழுத்து கொண்டு ஃபாஸ்ட் ட்ரக்குக்கு மூவ் ஆக வேணாம். அது போல உங்களுடைய ப்ராப்ளம் ஆ ராக்கு சுக்கூன் வச்சா இர் என்று தான் உச்சரிக்கணுமே தவிர இரு இரு அருது அரு என்று போக இயலாது. நிறைய ஆர் விஷயம். ஓ ஆர் ஓ அப்படியா எஸ், மிஸ்டர்? அதை நீங்க ஸ்லோ ட்ரக்குக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஓதுற நீங்க ஸ்லோ ட்ரக்ல ஓதுறீங்க, இல்லாட்டி ஓதல் இல்லாம போயிடும். இல்ல. ராகம் எடுத்து ஓதுற நேரத்துல தான் அந்த ராக்கு சுக்கூனுடைய ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஆர் து அர்து அர்து என்ன பிள்ளை அது? என்ன ஏன் ஏன் பிள்ளை? அப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகினீங்கன்னா உங்களால ஓத இயலாது, நீங்க ஓடிடுவீங்க. யூ ஹேவ் டு ரன் ஃபாஸ்ட். ஆ ஓகே. டிசைடிங். ஓ- ஓதல் நடக்காது, ஓடல் தான் நடக்கும். ஓடுறது அந்த ரன்னிங் சரி வராது. அப்ப என்ன செய்யணும்? ஆர் து ஆர் து எப்படி? ஆர் ஓ ஆர் ஓ. Yes. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை, அஹ் திரும்ப ஒரு ரோஜ வ அஹ் ரோஜ எப்படி? ஆர் ஆர் ரஜத்தில் அப்படியா மிஸ்டர்? இப்ப ஓகே. இப்ப இந்த ரெண்டு சொல்லையும் சொல்லி பாருங்க. இந்த ரெண்டு ராவும் ஹாலையும் ப்ராப்ளம் வரக்கூடாது. வ அஹ் ரோஜத்தில் ஆ அர்து. ஆ ஓகே மிஸ்டர். வஅخرجتில் அர்து அஸ்காலஹா அப்படியா மிஸ்டர்? இப்ப இப்ப சரி, இப்ப சரி. இப்ப நடக்கணும். இப்ப நடக்க வேண்டிய ஒர்க் என்னடா, இத நீங்க இப்ப நீங்க சொன்னீங்களே, இத நீங்க என்ன செய்யணும்? உங்களோட பிராக்டிஸுக்கு மாத்தணும். நீங்க உங்களோட நேச்சர்ல இருக்கிற இயல்பா இருக்கிற டோனுக்கு நீங்க இதை மாத்தணும். ஆ அதான் ஓகே மிஸ்டர். وأخرجت الأرض أثقالها. திருப்பியும் சொல்றேன், ஹாவை கலக்கிற கூடாது, ராவையும் கலக்கிற கூடாது. உங்களோட டோனை நீங்க விட்டு கொடுக்கவும் கூடாது. உங்களோட இயல்பான டோனுக்கு நீங்க ஓகே பிராக்டிஸ் மிஸ்டர். பண்ணணும். அதே நேரம் இந்த ரெண்டு மிஸ்டேக்கும் வரவும் கூடாது. ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஓகே மிஸ்டர். வஅخرجتில் அர்து அஸ்காலஹா. Good, good. இது இப்ப மறந்துடும். திருப்பியும் சொல்றேன், இப்ப நான் இன்னொரு 5 மினிட்ஸ்ல கேட்டேன், சுவரா கன்ஃபார்மா பேரையா தான் ஓதுவீங்க. வேற சொல்றது ஓகே மிஸ்டர். நான் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் கட்டாயம் மிஸ்டர் வந்தேன். நான் இந்த உங்களோட அப்படியும் ஒர்க்குக்கு மிஸ்டேக் இன்ஷால்லா பண்ணுங்க. இல்ல இந்த ஃபோர்த்தை நான் உங்களுக்கு ஒர்க்ல ரிப்பீட் பண்ணுவேன் இன்ஷால்லா. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் மூணு தேவையில்லை. பட் ஃபோர்த் ஒன் கட்டாயம் தேவை. நல்லா தான் பார்ப்போம். ஓகே மிஸ்டர். திரும்ப ஓதிட்டாங்க உஸ்தாத் அந்த வசனத்தை. வேணாம் வேணாம் வேணாம். அஞ்சாவது வாங்க, ஃபிஃப்த் வரை. ஓகே மிஸ்டர். أو أمر بالتقوى. ரிப்பீட் பண்ணுங்க. أو أمر بالتقوى. நம்பர் 6. six مستر. ஓ நம்பர் 6. நம்பர் 4, 5 நோ ப்ராப்ளம். أو أوكي مستر. أليس الله بأحكم الحاكمين. இதுலயும் ஒரு மிஸ்டேக் இருக்கு. கல்கலாவோடு டச் ஆகுற ஒரு ஆமாங்க ப்ராப்ளம் உண்டு. மிஸ்டர். அஹ் ஆ அஹ் பாத்தீங்களா? அஹ்கமில். அப்ப அங்க அதுல வந்து அப்ப நீங்க கல்கலா கலக்க கூடாது. கல்கலா கலக்க. ஆ, பெரிய ப்ராப்ளம். ஏன் அது பழகினீங்க அப்படி? ட்ரை இது பெரிய பண்ணுங்க ப்ராப்ளம். உஸ்தாத். நீங்க இல்லைங்க உஸ்தாத், கலக்கா அது அப்படியே பிராக்டிஸ் ஆயிடுச்சு உஸ்தாத். ஆயித்தானே. இங்க இருக்கக்கூடிய ஓதி சொல்லி கொடுத்தக்கூடியவங்க எல்லாருமே அப்படியே பழக்கி விட்டுட்டாங்க உஸ்தாத். அப்படி வருஷ கணக்குல அப்படி பழகிட்டோமா, அது நாங்க பிராக்டிஸ் பண்ணாலும் அந்த இடத்துல வரும்போது அப்படி ஆயிடுதுங்க உஸ்தாத். இதுல இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இதுல ரெண்டு ரெண்டு விஷயம் நான் ஸ்டார்டிங் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ரெண்டு விஷயம் இதுல வந்து ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் மோதி கொள்ளுது. ஒன்று உங்கள்ட்ட நேச்சர்ல இருக்கிற டோன்ல தான் நீங்க ஓதுறீங்க. நான் டோனை மாத்த சொல்லலையே. இப்ப நீங்க டோனை மாத்துங்கோ, நீங்க ஒவ்வொரு சொல்லா வாசிங்கோ, இப்படி சொன்னால் நீங்க மாத்துவீங்க. அப்படி ஓதுறது இல்ல. உதாரணத்துக்கு ஃபோர்த் ஒன்ன வஅஹ்ரஜத்தில் அர்து
காலஹ. இப்படி நீங்க ஓதுங்கன்னு நான் சொன்னால் நீங்க சரியா ஓதுவீங்க. அப்படி ஓதையலாம். ஆஹ் ஆமா. அப்படிதானே? ஓகே அந்த அதுக்கு ஓகேங்க பேர் ஓதல் உஸ்தாத். இல்ல. அதுக்கு பேர் நான் சொல்றேன் வாசிக்கிறேன்னு சொல்றேன். நாங்க ஒவ்வொரு சொல்லா எழுத்து கூட்டி எங்க மைண்டுக்கு எடுத்து ஒவ்வொரு சொல்லா வாசிச்சு கொண்டு போறோம். அதுக்கு பேர் ஓதல் இல்ல. அப்போ ஓதல் என்ன? உங்கள்கிட்ட இயல்பா இருக்கிற டோன்ல தான் நீங்க ஓதணும். அப்படிதானே? ஓகேங்க அப்போ உஸ்தாத். உங்களோட இயல்பா இருக்கிற ஆமாங்க டோன்ல உஸ்தாத். நீங்க ஓதணும். அதே நேரம் அதே நேரம் இந்த விஷயம் உங்களோட பழக்கத்துல நீங்க பழகி 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 வந்த ஒரு விஷயத்த நீங்க மாத்தி உங்களோட இயல்பான டோன்ல ஓதணும். அப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, உங்களோட இயல்பான பழகின பழக்கத்திலிருந்து ஒரு விஷயத்த நீங்க மாத்தையும் வேணும். உங்களோட இயல்புலே இருக்கிற டோன்ல நீங்க ஓதையும் வேணும். அப்ப இயல்பா உங்கள்ட்ட இருக்கிற ஒன்றை நீங்க ஓகேங்க அப்படியே உஸ்தாத். எடுத்துக்கொண்டு இன்னொன்று இயல்பா இருக்கிற ஒன்றை நீங்க மாத்துறீங்க. அப்ப ரெண்டுமே ஒரு பெரிய ஒரு போராட்டம் தான் அது. ஆமாங்க உஸ்தாத். நீங்க எப்படி கூடாது, உஸ்தாத் நான் இவ்வளவு காலமா ஓதுறேன், எனக்கு இது இன்னும் என் வாயில சரியா வருது இல்லையேன்னு கேட்டா, எஸ், நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி இப்பதான் மோர் தென் 3 or 4 or 5 months. நீங்க 5 years 6 years 10 years இப்படி தானே ஓதுகிறீங்க. சின்ன ஏன்னா வயசுல இருந்து எப்படிதாங்க உஸ்தாத் ஓதிருப்போம், அதனால அப்போ அப்படிதான் இருக்கும் உஸ்தாத். மோர் தென் 20 years 15 yearsக்கு நாங்க ப்ராக்டிஸ் பண்ண உண்ட ஒரு 5 6 times நாங்க மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மாத்துறதுங்கிறது பெரிய ஒரு சேலஞ்ச். ஆனா அவங்களுக்கு இப்படிதான். இப்ப எங்களுக்கு சின்னதுல போகக்குள்ள எங்களுக்கு விஷயம் தெரியாது, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. நாங்க சொல்லி தந்ததாங்களா, அப்படியே நாங்க ஓதினமா, ஆஹ் மூடினமா, போனோமா, இப்படிதான் இருந்தோம். இப்ப எங்களுக்கு ஆமா. விஷயம் கிளியர். இப்ப நாங்க இப்படி பிராக்டிஸ் பண்ணப்படாது. இந்த இடத்துல கலக்கிறதுங்கிறது ராங். நாங்க ஏன் இந்த இடத்துல அர்த்தம் இல்லாம விஷயம் இல்லாம எந்த ஒரு பொருளும் இல்லாம என்ன எந்த ஒரு வகையிலையும் நியாயம் இல்லாம ஏன் கலக்கிறோம், இப்படி எங்களுக்கு கொஸ்டின் கேட்கல. எங்க ஆமாங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்டி உஸ்தாத். அந்த அது முக்கியம். அப்ப நான் இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்பர் 4 நம்பர் 6 நான் உங்களுக்கு சொல்லி தாரது இன்னும் ஒரு ஸ்லைட்ல வந்து இன்னும் ஒரு வசனத்துல நாங்க படிக்கிற நேரம் இந்த ப்ராப்ளத்தை நீங்க அங்க கொண்டு ஃபேஸ் பண்ணப்படாது. அதான் முக்கியம். இப்ப நாங்க இருக்கிற ஓகேங்க குர்ஆன்ல உஸ்தாத். இருக்கிற 6666 வசனத்தையும் மூணு வச்சு கொண்டு கலக்கிறீங்களா இல்லையா, கலக்குறீங்களா இல்லையா, கலக்குறீங்களா இல்லையான்னு பாக்கலாம். நாங்க ஒரு எழுமாறா கெஸ் பண்ணி சில வசனங்களை சூஸ் பண்ணிக்கிறோம், டார்கெட் பண்ணிக்கிறோம், டாஸ்க் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நீங்க உங்களை திருத்திக் கொள்வீங்க. சரியா? எது ஓகேங்க உஸ்தாத். கவனமாயிக்கணும். கவனமாயிக்கணும். நீங்க இதை என்ன செய்யணும் என்றால், நீங்க செல்ஃபா ஓதுவீங்களே டெய்லி ஒரு பேஜோ 2 பேஜோ ஹாஃப் பேஜோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ற ஆமாங்க டைமிங் உண்டு. உஸ்தாத். அந்த இடங்கள்லையும் ஆமாங்க உஸ்தாத். கிளாஸ்ல நீங்க மோஸ்ட்லி விடுற மிஸ்டேக் அதுல நீங்க வாட்ச் பண்ணுங்க. உங்களை நீங்க கெஸ் பண்ணுங்க. நான் ஓதுறது சரியா, ஓகே. கலக்குறதுங்கிறது எனக்கு பெரிய டாஸ்க், இது போகிறது சரியா பிள்ளையாங்கிறதையும் பாரு. அப்பதான் உங்களோட இந்த பிரச்சனை தீர்வு இருக்கு. ஏன்னா இப்ப எனக்கு அது நல்லா விளங்குது. உங்களோட 4th 1 6 1 போன கிளாஸ்லயும் ப்ரோம், அதுக்கு முந்தின கிளாஸ்லயும் ப்ரோம், இன்றைக்கும் ப்ரோம் தான். சரியா? ஆமாங்க உஸ்தாத். இத்தனைக்கும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம் உஸ்தாத். ஆமா, முன்னாடி இப்ப என்ன இருக்கக்கூடிய வீடியோஸும் பார்த்துட்டு தான் வந்தேங்க உஸ்தாத் இன்னும் அப்படியே. சில விஷயங்கள் உங்கள்ட்ட தெரிஞ்சுக்குது. உதாரணத்துக்கு முதலாவது வசனத்துல வந்த நிறைய இஷ்யூஸ் இன்றைக்கு உங்கள்ட்ட தெரிஞ்சுக்குது. உங்கள்ட்ட நீங்க கிளியர் பண்ணி எடுத்துட்டீங்க. ஆஹ் ஏர்ட சவுண்ட் ஆயிக்கலாம், ஓகேங்க. வல்கூலா என்று தனியா ஓதுனதா ஆயிக்கலாம். இப்படி பல விஷயங்களை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. ஆனா ஓகேங்க கலக்குறதுங்கிறது உஸ்தாத். உங்களோட இருக்கிற பெரிய ஒரு சேலஞ்சா ஆயிக்குதான். அதான் எனக்கு சொல்ல வர விஷயம். சரி, 6வது ட்ரை பண்ண திருப்பி பார்க்கலாம். ஓகேங்க உஸ்தாத். أليس الله بأحكم الحاكمين. குட். ஹைட். இது ஒரு முக்கியமான விஷயம். இது மட்டும் நான் இந்த இடத்துல விளங்கப்படுத்துறேன். மற்றதெல்லாம் பார்ப்போம், அடுத்த கிளாஸுக்கு பார்ப்போம். இதுல இருக்கிற விஷயம் என்னென்றால், இப்படி ஒரு கேள்வி வரும். ஒரு ஃபெஸ்ட்டுக்கு இந்த வசனத்தை ஓதுங்க பார்ப்போம். أوكي مستر. أيحسب أن لن يقدر عليه أحد. علن பாத்தீங்களா? தானே உஸ்தாத் உஸ்தாத் வரணும். அல்லன் அல்லன் என்ன தானே அது உஸ்தாத் வேற வரணும். விஷயம். அல்லன் ஆனா 2 3 பேர்ல இருக்கிறது இதுல. முதலாவது பேர்ல நீங்க ஒவ்வொரு சொல்லா ஓத பாக்குறீங்க. அயஹ்சபு அல்லன் அல்லை அல்லை யக்திர என்று நீங்க தடுமாறி தடுமாறி ஒவ்வொரு சொல்லா உங்களோட ட்ரெக்ல போறீங்க. அப்படி போக முடியாது. ஏன் போக முடியாது? அதையும் உங்களுக்கு முன்னுக்கால விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது. பழைய கிளாஸஸ்ல போயிட்டு பாருங்க. எங்கிட்ட கண்ணால ரீட் பண்றன்னு சொல்லி ஒண்டிக்குது, வாயால் ரீட் பண்றன்னு ஒண்டிக்குது. கண் பார்த்து ஓதுதல், ஆமாங்க வாயால் பார்த்து உஸ்தாத். ஓதுதல் என்று சொல்லி முன்னுக்கால விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்லைட் எல்லாம் போட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பிராக்டிஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க செல்ஃபா ஓதுற ஃபர்ஸ்ட் குர்ஆன்ல எடுத்த உடனே வந்து
டக்குன்னு ஓத முடியல. செகண்ட் டைம் ஓதும் போது கரெக்டா அந்த லைனா வந்துட்டு உஸ்தாத். நிறுத்தி ஓதுறது இல்ல உஸ்தாத். அந்த அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் பார்த்தோன்னு புது அதுதான் வசனமா அதைத்தான் நம்மளோட இருக்கும். பிராக்டிஸை கூட்ட சொல்றோம். ஃபர்ஸ்ட் டைம் ஓதுற நேரம் நீங்க சரியா எடுத்துக்கொள்றதுக்கான பிராக்டிஸை நீ கூட்டுங்க. அப்படின்னா நாங்க எப்படி என்ன சரிங்க செய்யணும்? உஸ்தாத். முழு குர்ஆனையும் நாங்க 2 முறை ஓதணும் ஒவ்வொன்றையும். இப்ப குர்ஆனை நாங்க ஓத போற நேரம் ஓகே. ஒவ்வொரு வசனத்தையும் நாங்க 2 முறை டீப் 3 டீப் ஓத வேண்டி வருமே அப்படின்னா கிடையாது. அப்படி அல்ல. ஆ அதுக்கு ஓகேங்க அது ஒரு உஸ்தாத். அதுக்கு ஒரு புரியுது. பிராக்டிஸான மெத்தட் தானே இது. கண்ணால பார்த்து கொண்டே பின்னாடி எங்களோட வாயும் அதுக்கு உரிய அந்த ஸ்பீட்ல வாயில கண்ணால பார்த்து ஓதுற அந்த அதை ஃபாலோ பண்ணி கொண்டே எங்களோட வாயும் ஃபாலோ பண்ணப்பட்டு ரீட் பண்ற அந்த ஸ்டைல நீங்க பழகுங்க. அதுக்கான மெத்தட் நான் சொல்லி தந்திக்கிறேன். அதானே சொல்லுங்க. அதை நீங்க பார்த்துட்டு என்ன செய்யுங்கள், ஆமாங்க. டெய்லி உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு 5 வசனங்கள் எடுத்து அந்த ஸ்டைலுக்கு நீங்க பழகுங்க. அப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. ஓகே. உங்களுக்கு அறிமுகம் இல்லாத, பரிச்சயம் இல்லாத ஒரு 5 வசனங்கள அந்த ஸ்டைல்ல நீங்க பழகி பார்க்கணும். எப்படி? ஃபர்ஸ்ட் சொட்ல ஓதுறது, ஃப்ளோ ட்ராக்ல ஓதணும். ரிப்பீட்டேஷன் வைக்கப்படாது. ஒவ்வொரு சொல்லுக்கும் இடையில நிப்பாட்டி நிப்பாட்டி ஓதாம, ஃப்ளோ ட்ராக்ல மிச்ச ஸ்பீடா பேசிட வேணாம். போனா பிரச்சனை பேசிடும். அப்போ அந்த ஸ்பீடெல்லாம் மேனேஜ் பண்ற நீங்க தான். உங்களோட கண் பார்வையும், உங்களோட வாயினுடைய உச்சரிப்பும் தான் அதை மேனேஜ் பண்ணணும். நான் இங்க அதை ஓகேங்க திருத்த உஸ்தாத். வரல. ஏன்னா நான் ஓல்டு சொல்லி தந்துட்டேன். இங்கன வந்த விஷயம் என்னென்றால், இதான் விஷயம். ஏதாவது ஒரு இடத்துல நீங்க முதலாவது ஷத்தும், அதைத் தொடர்ந்து வரக்கூடியது முதலாவது சுக்கூனும், அதைத் தொடர்ந்து வாரது ஷத்தும் பெற்று வந்தால், ஓகேங்க. சுக்கூனை நீங்க விட்டு போட்டு ஓதணும். காரணம் சைலண்ட் என்னென்றால், ஆக்கிடணும் அப்படிதானே? சுக்கூனை விட ஷத்தினுடைய பவர் கூட. அதான் விஷயம். அப்ப இந்த இடத்துல ஆ இந்த நூன் சைலண்ட் அல்ல யகுதிர என்று போகும். இந்த நூனும் சைலண்ட் ஆகும். இந்த நூனும் சைலண்ட் ஆகும். அல்ல யகுதிர என்று எனக்கு ஜாயிண்ட் ஆகும். அதை விட ஒரு பெரிய பிழை விட்டுக்கிறீங்க தெரியுமா? இந்த இடத்துலயும் யஹு சபுன்னு தான் நீங்க ஓதுறீங்க. நான் சொல்றது போயிட்டா போய் ரெக்கார்ட கேட்டு பாருங்க. ஃபைனலா ஆமாங்க உஸ்தாத். ஆமாங்க ஓகே. இது உஸ்தாத். நம்ம சொல்றோம். உங்களோட ஒர்க் இன்ஷால்லா ஃபாலோ பண்ணுங்க. மேபி உங்களுக்கு அடுத்த கிளாஸ் ஃப்ரைடே நைட் அரேஞ்ச் பண்ணப்படலாம். சாட்டர்டே இருக்கிற கிளாஸ். ஓகேங்க. அப்படி இல்லையா சாட்டர்டே அரேஞ்ச் பண்ணப்படும். அதுக்குரிய லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டைம் கிடைச்சா ஒர்க்கையும் அனுப்பி வைங்க இன்ஷால்லா. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். சரிங்க உஸ்தாத். இன்ஷா அல்லாஹ். வலைக்கும் சலாம்.